வீட்டுக்கு அதிகமாக ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதனால் உணவுப் பொருட்களோட விலைங்கிறது குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையாது. அண்ட் இபியோட டேரிஃபு குறையுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் குறையாது. இந்த ஹோம் அப்ளையன்சஸ்ன்னு பார்த்தோம்னா டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாமே வரும். பவர் செக்டார் வேறு, அக்ரிகல்ச்சர் செக்டார் வேறு, அண்டு ஹோம் அப்ளையன்சஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய செக்டாரும் வேறு. ஸோ இந்த 3 செக்டார்லேயும் வேலை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. அண்டு வேறு ஆட்கள் தான் இந்த 3 செக்டார்லேயும் வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே 3 கேட்டகரி இருக்கும்போது 3 கேட்டகரிலையும் வேறு ஆட்கள் வேலை பார்க்குறதுனால இங்கே 3 பேருக்குமே முதலீடுங்கிறது அதிகமாக இருக்கும். சம்பளம் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ இதை விற்பனை ரீதியாக கொண்டு வரும்போது மக்கள் நீங்களாம் வாங்குறீங்க அப்படின்னா இதனால் எந்த பொருளோட விலையும் குறையாது. இது உங்களுக்கு தான் சுமையாக மாறும். அடுத்த முறை பொருட்கள் ஏதாவது புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். இன்னும் மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க.